உன்னோட லைஃப்பில் ஏதேனும் குருவோட அனுக்கிரகம் பிரவேசம் ஆச்சா? போன வருஷம் அனுக்கிரகம் பீடம் வந்த, மறுபடியும் இந்த வருஷம் வந்திருக்க. போன வருஷம் அனுக்கிரகம் பீடம் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டு தெரிஞ்சுட்டு போயிருக்க. இந்த ஒரு வருஷத்தில் குருவோட கிருபை ஏதேனும் நீ ஃபீல் பண்ணினியா? தன்யதை ஃபீல் பண்ணினியா? இல்லை. காரணம் என்ன? போன வருஷம் வந்து வித்தியை பற்றி தெரிஞ்சுட்டு போனேன். அவருடைய கிருபை உனக்கு கிடைச்சதா? உனக்கு அனுபவம் ஆச்சா? இல்லை. காரணம் என்ன? இதனோட பத்ததி, இதனோட ரூல்ஸு, இதனோட எப்படி பண்ணணுங்கிறத யாரும் உனக்கு சொல்லலை. இப்போ உனக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு கோரிக்கை இருக்கிறது தப்பு இல்லை, அதுக்காக குருகிட்ட கேட்குறதும் தப்பு இல்லை. உனக்கு சப்ஜெக்டு தெரிஞ்சுக்காது தான் தப்பு. நீ சப்ஜெக்டை நன்னா கற்றுண்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கோரிக்கை நிறைவேறி இருக்கும். புரிகிறதா? இப்போ மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான். அந்த காலேஜில் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்? அவன் வந்து அந்த காலேஜில் படிக்கிறதுனால, அவனுக்கு அந்த சப்ஜெக்டும் தெரியறதுனால அந்த காலேஜில் அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால வேற. இது வந்து இந்த ஏதோ சொல்கிறா மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. குரு சத்தாவை பிரபஞ்சத்துக்கு சொல்லு. உன்னோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் சொல்லுன்னு சொல்லலை. சொல்கிறது நன்னா புரியறதா? தம் இருந்தா வீட்டுக்கு வீடு போய் சொல்லு. இந்த அனுக்கிரக பீடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 80,000 காயத்ரி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணினேன். தினம் காலம்பரை பஸ் ஸ்டாண்டு போய் அந்த கார்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணின்னு வந்தப்புறம்தான் டிஃபனே சாப்பிட்டேன். நான் எதுவுமே ப்ராக்டிக்கலாக செய்யாமல் உனக்கு சொல்லலை. இது நீ இப்படி செய்யும்போது உன்னோட லைஃப்பில் வரப்போகிற லைஃப்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. யார் இந்த குரு சத்தாவை பற்றி பிரபஞ்சத்துக்கு சொல்கிறாளோ, நேச்சுரலாக அவளுக்கு குருவோட அனுகிரகத்துக்கு அருகதை ஆவா. 90,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் வாழ்வில் நடந்தது. ஒரு வயசான ரிஷி. அப்போ காலத்தில் இப்போது ரிஷி ஸ்தாதியில் கூட இல்லை. அப்போ வந்து ரொம்ப குறைவான ஸ்திதியில் தான் இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்கிறது. வயசு தள்ளாத வயசு, பிராணன் போடுற ஸ்திதியில் இருக்கார். தொண்டை வந்து ரொம்ப வறண்டு போயிடுது, தாகம் எடுக்கிறது. அந்த டயத்தில் ஒரு இளைஞன் ஒரு நீருக்கு பேக் எடுத்துட்டு குதிரையில் போயின்னு இருக்கான். அப்போ இந்த பிராண விடுற ஸ்திதியில் இருந்த இந்த வயசானவர், அப்பா கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு சொல்கிறார். அந்த குதிரையில் போகிற அந்த இளைஞன் அந்த வயதானவரை காலால் ஒரு தள்ளினான். அந்த தள்ளின வேகத்தில் அந்த வயசானவர் நிலத்தடுமாறி பூமியில் விழுந்துட்டார். அப்போ அந்த பேக்கிலேருந்து 2 டிராப்பு
ஜலம் அந்த வயசானவர் வாயில் விழுந்தது. 90,000 வருஷம் நடந்தது. இதை நினைவுபடுத்திண்டு அந்த ரிஷி அந்த இளைஞனால் 2 புஸ்தகத்தை எழுதினார். ரொம்ப அற்புதமான கிரந்தம். அந்த காலில் தள்ளினதில் 2 டிராப் ஜலம் அந்த வயசானவர் காதில் வாயில் விழுந்தது. ஆஃப்டர் 90,000 வருஷம் கழித்து அந்த வயசானவர் அந்த இளைஞனால் 2 கிரந்தம், அற்புதமான கிரந்தம் எழுதினார். இப்போ புரியுறதா? இதெல்லாம் வெறும் பேச்சு கிடையாது. நீ குரு சத்தாவை நன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொல்லுவ? மாஸ்டர், நான் போய் சொல்கிறேன், யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறா, யாரும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. இப்போ சேல்ஸு மேன்லாம் இருக்கா. சேல்ஸ்மேன்ட்ட அவள்கிட்ட நிறைய சோப்பெல்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறான். அந்த சேல்ஸு கம்பெனிக்காரன் அந்த பையன் சேல்ஸு மேன் வீட்டுக்கு வீடு போய் சொல்லிவிட்டு அந்த சாயந்தரம் போய் நான் கொடுத்தேன், யாரும் வாங்கிக்கலை அப்படின்னு சொல்வானா? அப்போ கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவா? மறுபடியும் போய் விற்றுட்டு வா அப்படின்னு சொல்லுவாளா? இல்லை அந்த உத்தியோகத்திலேருந்தே அந்த வேலையிலேருந்தே எடுத்துடுவாளா? உனக்கும் அதே கதி தான். ஆச்சரணம் வேணும். ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறேன். எதுக்கு இவ்வளோ தீவிரமாக சொல்கிறேன்? இப்போவாது எதையாவது புரிஞ்சுண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ இழந்து விடாதே. இந்த அவகாசம் திரும்பி திரும்பி வரும். இப்போ 10th கிளாஸு இந்த வருஷம் பாஸ் ஆகலை, மார்ச்சில் எழுதலை, மறுபடியும் செப்டம்பரில் எழுத முடியும். இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் 10th கிளாஸே படிக்கலாம். அது வந்துட்டு தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷம் வரும், நீனும் படிக்கலாம். இதை எதுக்கு இவ்வளோ ஸ்பஷ்டமாக நீ செய்யணும்னு சொல்கிறேன், முகத்தில் அடித்தா மாதிரி தாட்சண்யம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் இந்த மாதிரி சொல்கிற குரு கிடைக்க மாட்டான். இப்படி சொன்னாலாவது நீ புரிஞ்சுப்பங்கிறதுக்காக இப்படி சொல்கிறத நீ புரிஞ்சுண்டு செய்யணும். இது இப்படியே தான் சொல்லியிருக்கார். அந்த மாஸ்டரோட வாய்ஸையும் நீங்கள் கேட்கலாம். ஜெய் குருதேவ்.